இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு டிவைன் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா வந்து நம்ம வந்து கோயில் குளம் இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது இங்கே இருந்த கோயிலில் மெயினாக புத்திஸ்ட் வர்றதே இந்த மாங்ஸை கும்பிடுறதுக்கு தான். அதுக்குள்ளே போனால் புத்தரோட சிலைகள் 1-2 இல்லை, 70-80 இருந்துச்சு. அதுக்கும் மேலே இருந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ளே போனால் இங்கே தான் புத்தரோட எலும்பில் இருந்து ஒரு சின்ன போர்ஷனை வச்சுருக்காங்க. இன்னொருத்தரோட பேர் லுவாங் ஃபோங் சுவாங். 148 அடி ஹைட்டில் இருக்கிற இந்த புத்தர் சிலை தான் தாய்லாண்டோட 3rd டாலஸ்ட் ஸ்டாச்சு. மேலே இருந்து தெரிகிற அவுட் சலாங் பே வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வாட் சைத்திரிய ராம் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு. ஸோ இந்த டெம்பிளோட பேர் வந்து வாட் சலாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுக்கெட்டில் இருக்கிற ஒரு டெம்பிள். 2 புத்தா டெம்பிள் வந்து ஃபுக்கெட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து நம்ம பின்னால் இருக்கிற வாட் சலாங் அப்படிங்கிற டெம்பிள், இன்னொரு பேர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு டெம்பிள் வந்து பிக் புத்தா அப்படிங்கிற டெம்பிள். ஸோ அதுக்கும் நம்ம வந்து இதுக்கப்புறம் போவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட் சலாங் டெம்பிளையும் அதுக்கப்புறம் பிக் புத்தா டெம்பிளையும் நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூடவே வந்து பாருங்கள். நம்ம தங்கி இருந்த பட்டாங் பீச் ஏரியாவிலேருந்து 25 மினிட்ஸில் இருக்குது இந்த வாட் சலாங் டெம்பிள். டைகர் கிங்டம் முடிச்சுட்டு 15 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே பிளான் பண்ணுறது பெட்டர். என்ட்ரி டிக்கெட்டெல்லாம் இல்லை, உள்ளே வந்தால் ஒரு பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். நம்ம போன நேரம் சுத்தமாக கூட்டமே இல்லை. நம்ம ஒரு ஹிந்து கோயில்கள் மாதிரி பட்டாசு கொடுத்துறது, சாம்பிராணி கொடுத்துறதுன்னு எல்லாமே பார்க்கும்போது ஹிந்துயிசமுக்கும் புத்திசமுக்கும் இருக்கிற நிறைய சிமிலாரிட்டிஸை பார்க்க முடிஞ்சுது. பியூர் தாய்லாண்ட் ஆர்கிடெக்சரல் டிசைனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே இருந்த ஒவ்வொரு கோயிலும். ஃபர்ஸ்ட்டில் இருந்த பெரிய கோயிலுக்குள்ளே போனோம். பார்த்தா சாமியை காணோம், அதுக்கு பதிலாக சாமியார்களோட சிலைகள் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது இங்கே இருந்த கோயிலில் மெயினாக புத்திஸ்ட் வர்றதே இந்த மாங்ஸை கும்பிடுறதுக்கு தான். அவ்வளோ முக்கியமான புத்திஸ்ட் மாங்ஸோட சிலைகள் தான் இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கோயிலான செடிங்கிற டெம்பிளுக்கு வந்தோம். அந்த டெம்பிள் 60 மீட்டர்ஸ் டாலான ஒரு டெம்பிள். அதுக்குள்ளே போனால் புத்தரோட சிலைகள் 1-2 இல்லை, 70-80 இருந்துச்சு. இந்த கோயிலில் 3 மாடி இருக்குது. மேலே போனோம். மேலே இருந்து பார்த்த வியூவை சொல்லவா வேணும். சுற்றி இருக்கிற டெம்பிள் காம்ப்ளெக்ஸே அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. அதுக்கும் மேலே இருந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ளே போனால் இங்கே தான் புத்தரோட எலும்பில் இருந்து ஒரு சின்ன போர்ஷனை வச்சுருக்காங்க. இது ஸ்ரீலங்காலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து கும்பிட்டுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கோயிலுக்கு போனோம். அது கொஞ்சம் சிம்பிளான ஒரு கோயிலாக இருந்துச்சு. இங்கேயும் புத்தரை கும்பிட்டுட்டு வந்தோம். நம்ம இப்போ பார்த்தது தான் வந்து வாட் சலாங் டெம்பிள். இங்கே வந்து 4-5 இன்னும் தனித்தனி கோபுரங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து மெயினாக கட்டினது வந்து 2 புத்திஸ்ட் ப்ரீஸ்ட்டுக்காக. ஒருத்தரோட பேர் லுவாங் ஃபோங் சாம், இன்னொருத்தரோட பேர் லுவாங் ஃபோங் சுவாங். ஸோ இப்படி 2 பேரோட மெமரிக்காக கட்டினது. இது 1900s கட்டியிருக்காங்க. 1876 வந்து ஒரு சைனீஸ் ரெபலியனை இந்த 2 மாங்ஸும் சேர்ந்து தடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி அவங்களுக்கு கட்டினது தான். இந்த மாங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். உள்ளே வந்து மாங்க்கு தான் வந்து மெயினாக இங்கே கும்பிட்டுருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம பார்த்துட்டு நம்ம பின்னால் இருக்கிற செடி அப்படிங்கிற அந்த பெரிய கோபுரம். இது வந்து 60 ஃபீட் டாலான ஒரு கோபுரம். இதில் வந்து புத்தரோட எலும்புலேருந்து வந்த பொடியை வச்சுருக்காங்க. இது வந்து 3 மாடி நம்ம ஏறணும். இது வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு இடம். ஸோ இங்கே வந்து எப்படி புத்தா வந்து புத்தர் ஆனார் அப்படிங்கிற கதைகள்லாம் வந்து உள்ள ஆர்ட்டில் வரைஞ்சிருந்தாங்க. ப்ளஸ் உள்ள வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய டைப் ஆஃப் புத்தா உட்காந்துருக்கிற மாதிரி, அப்புறம் படுத்துருக்கிற மாதிரி, நிற்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய போஸ்டரில் புத்தாவோட சிலை வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. 2 ஃப்ளோரில் ஃபுல்லாக இருந்துச்சு. 3ஆவது ஃப்ளோரில் வந்து டாப்பில் ஒரு சின்ன கிளாஸ், இதுக்குள்ளே தான் ஒரு கிளாஸ் பல்பு மாதிரிப்பட்ட ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து புத்தரோட எலும்பு பொடியை வச்சுருக்காங்க. ஸோ அங்கே என்ன போட்டிருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஆட் டைம்ஸ், அதாவது 1, 3, 7, 5 இந்த மாதிரிப்பட்ட டைம்ஸ் வந்து அங்கே ஒரு மந்திரம் போட்டிருந்தது. அந்த மந்திரத்தை வாசிச்சுட்டு நம்ம வந்து ஒரு விஷ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதுதான் எங்களோட நம்பிக்கை. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இங்கே ஃபுக்கெட்டில். ஃபுக்கெட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதையும் பாருங்கள். இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஆர்கிடெக்சராக இருந்துட்டு போட்டோம், உள்ள டெம்பிளாக இருந்துட்டு போட்டோம், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடக்கலாம் வேணாம், ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா பிக் புத்தா அப்படிங்கிற இன்னொரு டெம்பிள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து
ஒரு டிவைன் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா வந்து நம்ம வந்து கோயில் குளம் இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். இது முடிஞ்ச உடனே இன்னொரு கோயிலுக்கு போகிறோம், புத்தர் கோயிலுக்கு. ஸோ ஊரில் வந்து புத்தர் கோயிலெலாம் கிடையாது. ஸோ இங்கே இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வரும்போது தான், அதாவது ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு வரும்போது தான் நம்ம புத்தர் கோயிலுக்கு போக முடியும். இங்கேருந்து நம்ம கிளம்புறோம், அடுத்த கோயிலில் மீட் பண்ணலாம். பிக் புத்தா டெம்பிளுக்கு போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன எலிஃபென்ட் சாங்சுரி இல்லை எலிஃபென்ட் ஸ்டால்னு சொல்லலாம். 1-2 எலிஃபென்ட்ஸை வச்சு சஃபாரி எலிஃபென்ட் ஃபீடிங் எல்லாம் பண்ணுற செட்டப் இருக்கும். நம்ம ஒரு குட்டி யானையை பார்த்ததும் ஸ்டாப் பண்ணி அது கூட விளையாடி சாப்பாடு கொடுத்து முத்தமாக வாங்கிட்டு அங்கேருந்து அடுத்த 10 நிமிஷத்தில் நாக்கர்ட் மவுண்டன்ங்கிற மலைக்கு மேலே இருக்கிற பிக் புத்தா டெம்பிளுக்கு வந்து சேர்ந்தோம். 148 அடி ஹைட்டில் இருக்கிற இந்த புத்தர் சிலை தான் தாய்லாண்டோட 3rd டாலஸ்ட் ஸ்டாச்சு. காங்கிரீட்டும் பர்மீஸ் ஒயிட் மார்பிள்லையும் செஞ்சுருக்காங்க. இந்த சிலையை 2017 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 94 ஸ்டெப்ஸ் இருக்கு மேலே போகிறதுக்கு. மேலே இருந்து தெரிகிற அவுட் சலாங் பே வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம போனது ஈவினிங் டைம், நல்ல மேகமூட்டமாக காற்றடிச்சிட்டு இருந்தனால இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட டைமிங் 6 AM-லேருந்து 6:30 PM. இங்கே போகிறீங்கன்னா காலையில் 8 மணிக்கு முன்னாடியோ இல்லை ஈவினிங் 5:30 போகிறது நல்லது. அந்த டைமில் தான் பெஸ்ட் வியூஸை நம்மளால் பார்க்க முடியும். ப்ளஸ் வெயிலும் கம்மியாக இருக்கும். புத்தரோட சிலை மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் ப்ளஸ் புத்திஸ்ட் மாங்ஸோட சிலைகளும் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதை சுற்றி பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நல்ல மழையும் பெஞ்சுது. கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்றுட்டு அங்கே இருந்து கிளம்பணும். எல்லா கோயில் மாதிரியும் இங்கேயும் ஸ்லீவ்லெஸ் முட்டிக்கு மேலே ஷார்ட்ஸ் இருந்தால் அலவுட் இல்லை. 1 hour ஆக்டிவிட்டி கண்டிப்பாக உங்கள் ஃபுக்கெட் ட்ரிப்பில் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் தாய்லாண்டோட பெஸ்ட் ஐலாண்ட் ட்ரிப்பான 7 ஐலாண்ட் ட்ரிப்போட திரும்பவும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய். அஜய், ஓவர் அண்ட் அவுட்.